ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு சின்ன க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. நிறைய புல்லாக முளைச்சிருச்சு. செடிக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற இருக்கிற களைச்செடி ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிருது. சம்மர் சீசன் வேறு. காலையில் தண்ணி ஊற்றிட்டு போனால் மறுபடியும் வந்து பார்த்தா அப்படியே காஞ்சு வரப்புழுதி மாதிரி இருக்குது. அதனால் ஒரு யோசனை, சரி ஓகே இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், புல்லெல்லாம் பிடுங்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடாக்கு போடலான்னு ஒரு ஐடியாங்க. அதை வெட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ சிரமப்படுத்தி அதை வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனாக்கா இந்த செடியெல்லாம் வீணாக போயிடும். இதுக்கு சத்து ஒழுங்காக கிடைக்காம இந்த புல்லெல்லாம் சத்தை பிடுங்கிடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ புல் பிடுங்கி போட்டிருக்கோன்னு. இவ்வளோ புல் இன்றைக்கி இவ்வளோதாங்க என்னால் பிடுங்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், அந்த செடியை சுற்றி நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ கொய்யாக்காய் செடி ஆனந்தமாக இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றினோன்னா நல்லா அது வந்து தண்ணி சத்தை இழுத்துக்கும். அதோட மூடாக்கு போட்டோம்னா இதுலேருந்து தண்ணி வந்து ஆவியாகி சீக்கிரம் போகாமல் காயாமல் செடி நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ புல்லுன்னு, பிடுங்க பிடுங்க புல் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நல்லா ஒரு வாட்டர் ஆப்பிள் செடி, அந்த செடியும் க்ளீன் பண்ணணும். அதில் இருக்க புல்லெல்லாம் பிடுங்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.